என்னோட மொத்த குடும்பத்தையும் கொன்னுட்டேடி. அவங்க எல்லாரையும் கொண்டது நீதானே எனக்கு நல்லா தெரியும். ஒவ்வொருத்தரோட உயிருக்கும் நீ பதில் சொல்லியே ஆகணும். பதில் சொல்லணுமா? என்னடி பதில் சொல்லணும்? ஆமா, நான் தான் அவங்களை எல்லாம் கொன்னேன். உன்னால என்னடி பண்ண முடியும்? போலீஸ் ஸ்டேஷன் போவியா? கோர்ட்டுக்கு போவியா? போய் பாரு. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாரும் தற்கொலை பண்ணிட்டு தான் செத்து போயிருக்காங்க. இதுக்கு மேல உன்னால எதுவுமே பண்ண முடியாது. கோர்ட்டுக்கு போனா ஆதாரம் வேணும். உன்கிட்ட என்னடி ஆதாரம் இருக்கு? உன்னை சட்டத்துக்கு முன்னாடி நிக்க வைக்கிறதுக்கு வேணா என்கிட்ட ஆதாரம் இல்லாம இருக்கலாம். ஆனா கடவுளோட கோர்ட்ல உனக்கு உறுதியா தண்டனை கிடைக்கும். உன்னோட ஒவ்வொரு பாவத்துக்கும் கடவுள் கணக்கு கேட்பாரு. நியாயமா எனக்கு கிடைக்க வேண்டிய கட்சி பதவிய கிடைக்க விடாம செஞ்சு சொத்துலயும் எந்த பங்கும் கிடைக்க விடாம பண்ண. அதையெல்லாம் பாத்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? அதுக்குதான் உனக்கு இந்த தண்டனை. நான் நினைச்சிருந்தா உன்னையும் கொன்னு இருப்பேன். ஆனா நீ சாக கூடாது. எனக்கு கிடைக்க விடாம பண்ண அந்த அதிகாரம் சொத்து எப்படி என் கைக்கு வருதுன்னு பார்த்துட்டு தான் நீ சாவணும். அதுக்குதான் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கேன். அது வரைக்கும் நீ தனியா இருந்து செத்து போன எல்லாரையும் நினைச்சு நினைச்சு நீ அப்படியே அழுதுகிட்டே இருக்கணும். வேதனாகி அக்கா, எங்க இங்க நடந்தது எல்லாமே திட்டம் போட்டு செஞ்சிருக்காங்க. நீங்க வீட்டுல பார்த்தது மாமாவோட சாவு, என் குடும்பத்தோட சாவு. எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ஆளு. அந்த ஆளு வேற யாரும் இல்ல, உங்க அக்கா வேதனாகி தாங்க. ரத்னம், பாத்தியா, கடைசியில எல்லா பழியையும் என் மேல போட்டுட்டான். இவ பண்ண அசிங்கம் தாங்காமதான் இவ குடும்பமே தற்கொலை பண்ணிக்கிச்சு.